Expand design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. இன்று அதிகாலை 12:20 தொடக்கம் பிற்பகல் 2:30 வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 7 பேர் உயிரிழந்ததுடன் 4 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் உள்ளடங்குகின்றார். தெற்கு அதிவேக வீதியின் தொடங்குட பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் கம்பஹா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான அஜித் மானபெரும காயமடைந்துள்ளார். விபத்தில் காயமடைந்த பாராளுமன்ற உறுப்பினர் நாகுட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். கெக்ராவ பகுதியில் 4 வரை காவு கொண்ட வாகன விபத்து இன்று அதிகாலை 1:30க்கு இடம்பெற்றுள்ளது. கெக்ராவ அனுராதபுரம் வீதியின் கெக்ராவ நகருக்கு அருகில் கேப் வண்டியொன்றும் முச்சக்கர வண்டியொன்றும் ஒன்றோடொன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. கேப் வண்டியுடன் மோதிய முச்சக்கர வண்டி விபத்து இடம்பெற்ற இடத்திலிருந்து 70 மீட்டர் தூரத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். விபத்தின் பின்னர் கேப் வண்டியின் சாரதி தப்பிச் சென்றுள்ளார். இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த 4 உயிரிழந்துள்ளனர். கண்டியிலிருந்து நீர்கொழும்பு பயணித்த தனியார் பஸ் ஒன்றும் மாவநிலையிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றும் இன்று காலை 6:30 மணியளவில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 மோட்டார் சைக்கிளில் பயணித்துள்ளனர். அவர்களுள் தந்தை மற்றும் மகன் ஆகியோர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்த தாய் மற்றும் மகள் கண்டி பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். கண்டி வாவி சுற்றுவட்டத்திற்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வாவி சுற்றுவட்டத்தின் லூவி பீரி சந்தியில் முச்சக்கர வண்டியொன்றும் கார் ஒன்றும் விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் படுகாயங்களுக்குள்ளான முச்சக்கர வண்டியின் சாரதி கண்டி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். ஹிங்ராங்குட பிரதேசத்தைச் சேர்ந்த 57 வயதான ஒருவரே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். விபத்தின் பின்னர் காரின் சாரதி தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். குறித்த காரின் சாரதி